வணக்கம் ஜெயஹிந்த். ஒரு நாட்டோடைய பிரதமரோ அதிபரோ ஒரு சர்வதேச அரங்கில் கலந்துக்கும் போதோ இல்லை இன்னொரு நாட்டோட பிரதமரையோ இல்லை யாரோ சந்திக்கும் போது அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக உலகம் கவனிக்கும். இப்போ சமீபத்தில் டாவோஸில் நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங்கில் ட்ரம்ப் மற்றும் அவருடைய சப்போர்ட்டிவ் அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பிரதமர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போர்ட் ஆஃப் பீஸ் காசாவை யார் நிர்வகிப்பாங்க அப்படின்றத அறிவித்தது பெரிய லெவலில் நம்ம பார்த்தோம். அதில் ட்ரம்ப் பக்கத்தில் போய் ஒட்டிக்கிட்டு, அதாவது அந்த ஊடகத்துங்களில் வரத பாகிஸ்தானிகளே பார்த்தீங்கன்னா அவங்களே அப்படி தான் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. படுகேவலமாக பிச்சை எடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட காலில் விழல அந்த வீடியோவில். அந்த அளவுக்கு ட்ரம்ப் கிட்ட போய் ஜால்ரா அடித்து ஷூ பாலிஷ் போட்டு விட்டு பப்ளிக்காக இதை பண்ணி எல்லாருமே முகம் சுளிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடியவங்களே. அந்த அளவுக்கு பண்ண ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான், வேறு யாருமே இருக்க முடியாது. தன்மானம், சுயமரியாதை, சூடு சொரண மானம் வெக்கம் எதுவுமே இல்லாத ஒரு நாடு இருக்க முடியும்னா அது பாகிஸ்தானை மட்டும்தான் இருக்க முடியும். பப்ளிக்கா அவங்க அதை டிஸ்பிளே பண்ணாங்க அவங்களுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்களால். அதன் பிறகு இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல இந்தியாவுக்கு இன்விடேஷன் கிடைச்சும் இந்தியா போல அதை புறக்கணிச்சாங்க. ஏற்கனவே ஒரு நம்ம செய்தி பார்த்துருந்தோம். பட் பாகிஸ்தான் உடனடியாக போய் ஜாயின் பண்ணிட்டு இவங்க ஊடகங்கள்லாம் அன்னைக்கு சாயங்காலம் நியூஸ்லாம் ஓட்டினாங்க. இவங்களுடைய பிடிவி நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவை நம்ம வீழ்த்திட்டோம், நமக்கு ட்ரம்ப்புக்கு நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம், இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இந்தியாவோட பிரசன்ஸே இல்லை, காசால போய் நம்ம கலக்க போறோம் எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல அந்த ஒரு இவங்க நைட்டு பேசக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இஸ்ரேலோடைய தூதரக அதிகாரி தெளிவா சொன்னது, காசால இருக்கக்கூடிய இந்த புது பீஸ் கீப்பிங் எஃபர்ட் இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு எந்த ரோலும் இருக்க முடியாது, அதை இஸ்ரேல் ஒத்துக்காதுன்ட்டு. ஏன்னா இந்த டாவோஸில் நடந்த அந்த போர்ட் ஆஃப் பீஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் 17 நாடுகள் வந்து கையெழுத்து போட்டாங்க. அதில் அதோடைய பிரசிடெண்ட்டாக அந்த போர்ட் ஆஃப் பீஸோடைய நிர்வாக குழுவோட தலைவராக ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாங்க. ட்ரம்ப்பே போகாத வரைக்கும் அதை யாரும் மாற்ற முடியாது, ட்ரம்ப்பை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, ட்ரம்ப் எந்த நாட்டை வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம், யாரை எப்போ வேணாலும் தூக்கி போடலாம் அப்படின்ற கண்டிஷன்ஸோட இந்த போர்டு வந்து உருவாச்சு. இப்போ இஸ்ரேலோடைய எக்கனாமிக் மினிஸ்டர் நிர் பர்கத் அவர்கள் நேரடியாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு, காசால ஏற்கனவே இந்த ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு இருக்கு, ஸோ இவங்களை நம்பி நாங்கள் இவங்களை அலோவ் பண்ண முடியாது, காசால பாகிஸ்தான் தேவையில்லை அப்படின்றதும், எனி கண்ட்ரி தட் சப்போர்ட்டட் டெரர் இஸ் நாட் வெல்கம் அண்ட் தட் இன்க்ளூட்ஸ் பாகிஸ்தான். எந்தெந்த நாடெல்லாம் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களோ அவங்கள நாங்கள் காசால அனுமதிக்க மாட்டோம், இதில் பாகிஸ்தானும் அடக்கும்னு சொல்லி. ஸோ அவங்க சொல்றது துருக்கியும் சேர்த்து தான் சொல்றாரு. பட் பாகிஸ்தானை செருப்பால் அடித்த மாதிரி இந்த இடத்துல அவர் வந்து புரிய வச்சிருக்காரு. இது 2 டிவியோட ஒரு பேட்டியில் நம்ம இதை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கத்தார் மற்றும் துருக்கியுமே பீஸ் கீப்பிங் ரோலில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இஸ்ரேல் வுட் நாட் ட்ரஸ்ட் தம் ஹேவிங் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஒரு நாடு எப்படி பேசணுன்றதுக்கு நான் இஸ்ரேல் எப்பயுமே ஒரு உண்மையை எடுப்பேன். தெளிவான பதில். இஸ்ரேல் தெளிவாக சொல்றது, பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு, இந்த இடத்துல பயங்கரவாதிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு பயங்கரவாத நாட்டை கொன்றதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், துருக்கியும் கத்தாரையும் காசால கால் வைக்க விட மாட்டோம், ஏன்னா அவங்களுடைய ரெப்புடேஷன் அது மாதிரி, இவங்க பீஸ் கீப்பிங் அமைதியெல்லாம் வந்து இவங்க பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுல புதுசா ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் பண்றேன்னு சொல்லி போய் தானா சிக்கக்கூடிய நாடு அப்படின்றது சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தானுடைய நட்பு எந்த அளவுக்கு ஒரு பெரிய கேடா போய் முடியும் அப்படின்றத முகமது பின் சல்மான் அவர்கள் இன்னும் உணரலை. அவங்க வேற பொலிட்டிக்கல் கேம்ல பாகிஸ்தானை வச்சு பிளே பண்ணணும்னு பாக்குறாங்க. நிச்சயமா பாகிஸ்தானால சவுதிக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க முடியும்னா அது பயங்கரவாதத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். சவுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உள்நாட்டில் அவங்க இருக்கக்கூடிய பழமைவாத சித்தாந்திகள், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, இதை கண்ட்ரோல் பண்ணி நாட்டை மாற்றுப்பாதைக்கு கொண்டு போகணும்னு இருக்கக்கூடிய நிலைமையில சவுதி எடுக்கக்கூடிய இந்த முடிவு அவர்களுக்கு தான் விடியும் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், அர்ஜென்டினா, அர்மேனியா, அசர்பைஜான், பல்கேரியா, ஹங்கேரி, இந்தோனேஷியா, ஜோர்டான், கஜகஸ்தான், கொசோவோ, பராகுவே, கத்தார், சவுதி, துருக்கி, UAE, உஸ்பெகிஸ்தான், மங்கோலியா, இவங்க தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற இடத்துல ஒப்பந்தத்துக்கான கையெழுத்தை போட சொல்றாங்க. எல்லாருக்கும் $1 மில்லியன் மெம்பர்ஷிப் வேணும், பர்மனன்ட் மெம்பர்ஷிப் வேணும்ட்டு ட்ரம்ப் ஒரு சந்தாவே தொடங்கிட்டாரு. இந்த $1 பில்லியன் ட்ரம்ப் எடுத்துக்குவாரா இல்லை இது வந்து இப்போ காசா மக்களுக்கு போய் சேருமான்றது கடவுளுக்கு தான் தெரியும். பட் இந்த இடத்துல இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல இஸ்ரேல் கலந்து, ஏன்னா மிக முக்கியமான பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான், இஸ்ரேல் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு ட்ரம்ப்போடைய அழைப்பை ஏற்று அவங்க கலந்துக்கிட்டாங்க. பட் அவருமே டாவோஸ்ல இந்த போட்டோல, ட்ரம்ப்போடைய இந்த போட்டோல அவரு நிக்கல.
ஸோ இந்த ஜால்ராக்கள் அடிச்ச ட்ரம்ப்பை வச்சு எப்படியா தாஜா பிடிச்சி காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிற இந்த 15 நாடுகள் தான் இருந்தாங்க. பாவம், அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, சிறு சிறு நாடுகள். இதுல ஒன்று தானா போய் வாலாட்டிட்டு நின்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். இப்போ பாகிஸ்தானுடைய இந்த பார்ட்டிசிபேஷன், இந்த போட்டோல நின்னது இம்ரான்கானுடைய கட்சியான பிடிஐ, பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப், மற்றும் இப்ப தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்துல பாகிஸ்தான் ராணுவத்தோட செல்லப்பிள்ளையா இருந்த தெஹ்ரீக் லபைக் பாகிஸ்தான் டிஎல்பி, இவங்க கடுமையா இதை வந்து எதிர்க்கிறாங்க. டொமஸ்டிக்கா மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஏன் பாராளுமன்றத்துல இதை விவாதிக்கல, அது எப்படி நீங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா போய் நிக்கீங்க என்ற அந்த குரல்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பிடிஐயோட தலைவராக இருக்கக்கூடிய கொஹார் அலி கான் பாராளுமன்றத்துல பேசும்போது ஷபாஸ் ஷெரீப் தானா போய் அமெரிக்கா கூட இந்த ஒப்பந்தத்தை எந்த விதமான ஒரு கன்சிடரேஷனும் இல்லாம, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் மத ரீதி அமைப்புகள் கிட்ட எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணாம, கலந்தாலோசிக்காம போய் பண்ணது தவறு அப்படின்னு இருக்காங்க. இப்ப இவங்களுடைய இன்னொரு ஹார்ட்லைன் அமைப்பு அங்க இருக்கக்கூடிய ஜமியத் உலிமா இல் அஷில் ஃபசுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்போட, இது ஒரு ரிலீஜியஸ் அமைப்பு. இதோடைய மௌலானாவா இருக்கக்கூடிய ஃபஸ்லூர் ரஹ்மான் பேசும் பொழுது, ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க, ட்ரம்ப்போட பாலிசியை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எந்த இஸ்லாமிய நாட்டோடைய கோட்பாட்டை நீங்க மீறினதுல மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இன்னொரு ஹார்ட்லைன் பார்ட்டியா இருக்கக்கூடிய மஜ்லிஸ் வஹாதத் இ முஸ்லிமன், இதோட தலைவராக இருக்கக்கூடிய அல்லமா ராஜா நசீர் அப்பாஸ், மாரலி இன்கரெக்ட் அண்ட் இன்டிஃபென்சிபிள், இவங்கெல்லாம் இப்ப இந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்களே என்ன சொல்றாங்கன்னா, தார்மீக ரீதியா அது சரி கிடையாது, இதை நம்ம வந்து நியாயப்படுத்தவே முடியாது அப்படின்றது. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய முன்னாள் தூதர் மலிகா லோதி அப்படின்னு பேசும்போது, அவங்க ஒரு டிப்ளமேட், இவங்க பேசும்போது அன்வைஸ் டிசிஷன், முட்டாள்தனமான முடிவு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போட இந்த இன்டர்நேஷனல் சப்போர்ட் எல்லாம் கேட்டு நாளைக்கு பாகிஸ்தான் எல்லாம் வந்து ஒரு ஆளா மதிச்சு ட்ரம்ப்பை கூட்டி பேச்சுவார்த்தை நடத்திலாம் வந்து இது பண்ண போறது கிடையாது, எதுவும் பண்ண போறது கிடையாது. இது தெளிவா ட்ரம்ப்போடைய அந்த முடிவு தான் இங்க செயல்படும், பாகிஸ்தான் எல்லாம் வந்து எதுவும் கலந்தாலோசிக்கப்படாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்புமே நெத்தன்யாஹூ வந்து இந்த போர்டில் இருக்கிறத அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. டேஞ்சரஸ் இண்டிகேட்டர் தட் கான்ட்ராடிக்ட்ஸ் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றாங்க. லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸே யாருக்கு எதிராக நாங்கள் வந்து இது பண்ணோமோ அவங்களே நீங்கள் வந்து எங்களை எதிராக நாங்கள் நிற்கிறோமோ, எங்கள் நிலத்தை எடுக்கிறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களே வந்து இந்த ஒரு நிர்வாகிகளுக்குள்ள ஒரு நாடா சேர்த்துருக்கிறது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ தெளிவா இஸ்ரேல் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, பாகிஸ்தான் கண்டிப்பா உள்ள வரக்கூடாது, பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு, பாகிஸ்தானை நம்பி காசாக்குள்ள எந்த வேலையும் இஸ்ரேல் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க காசு வாங்கிட்டு இஸ்ரேல் ராணுவத்தை காட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. யாருக்கு தெரியும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜிகாதிகளை கொண்டு வந்து மீண்டும் ஹமாஸ் அமைப்பை வலுப்பெற வைக்கவும், இல்லை ஹமாஸை கொண்டு போய் பாகிஸ்தான்ல வச்சு குறிப்பா இந்தியா போன்ற நாடுகளுக்கு எதிராக புது ஒரு பயங்கரவாத ஃபேக்டரியை உருவாக்குறதுக்கும் இவங்க எந்த முடிவு வேணா போவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இடத்துல அலையா விருந்தாளியா போய் நின்று அந்த டாவோஸ் எக்கனாமிக் ஃபாரம்ல முதல்ல போய் பிச்சை எடுத்து அதன் பிறகு நாங்கள் வந்து எங்கே வேணாலும் கையெழுத்து போடுறோம்னு சொல்லி அவமானப்படுத்தப்பட்டு இப்போ இஸ்ரேல் தெளிவாக இருக்காங்க. இப்போ அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கெல்லாம் இஸ்ரேல் இதில் இறங்கி வரவே மாட்டாங்க. கிரவுண்ட்ல இந்த நாடுகள் கால வைக்க முடியாது. நம்பர் 1 பாகிஸ்தான், நம்பர் 2 துருக்கி, 3வது கத்தார், 4வதா இந்த பாதையை எடுத்து இப்போ இந்த புது அலையன்ஸ் நம்ம ஃபார்ம் ஆகிறத பார்க்குறோம். சவுதி ஒரு சைடு, பாகிஸ்தான் ஒரு பக்கம். அதே மாதிரி சவுதி, பாகிஸ்தான், கத்தார் மற்றும் துருக்கி. குறிப்பாக துருக்கியோடைய அலையன்ஸ்ல அவங்க ஐக்கிய அரபு எமிரகத்தை கிட்டத்தட்ட நெருக்கி யுஏஇயோடைய ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு வித்துட்டு, ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. பாகிஸ்தான் யுஏஇக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய யெமன்ல இருக்கக்கூடிய குரூப்ஸுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, சவுதி கொடுத்துட்டு இருக்காங்க, துருக்கி இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யுஏஇ பதறி போய் உடனடியாக இந்தியாவுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் இங்கே சந்திச்சு பிரதமர் அவர்களை சந்திச்சு யுஏஇ மற்றும் இந்தியாவுக்கான டிஃபென்ஸ் LOI லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டை கொடுத்த நிகழ்வை இப்போ நம்ம பார்க்க முடியுது. அந்த இடத்துல நாம கேள்விப்படக்கூடிய ஊடக செய்திகள் என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட கடுமையான அழுத்தத்தை வந்து யுஏஇ கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேணும், நீங்க இல்லாமல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஸோ தயவு செய்து எங்களுக்கு கூட பாதுகாப்பு உடன்படிக்கை அப்படின்றத அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதெல்லாம் டைம் எடுப்போம், இது உடனடியாக நாங்கள் அறிவிக்க முடியாது,
கலந்து ஆலோசிப்போம். பட் இதோட துவக்கமா லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டை இந்தியா கொடுத்தது, அதையுமே நம்ம ரொம்ப சாமர்த்தியமா சாதிச்சோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வு யுஏஇயோடைய அதிபர் ஒரு 4 மணி நேரம் ஃப்ளைட் எடுத்துட்டு துபாயில இருந்து அவசரமா டெல்லியில வந்து தரையிறங்கி 3 மணி நேரம் ஒரு சந்திப்பை முடிச்சுட்டு மீண்டும் திரும்ப போறாங்க அப்படின்னா கல்ஃப்ல எவ்வளோ ஃபாஸ்டா டைனமிக்ஸ் மாறிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ இந்தியா, யுஏஇ மற்றும் இஸ்ரேல், அந்த U2I2 சொல்லக்கூடியது, யுஏஇ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, இஸ்ரேல், இந்த 4 மீண்டும் உயிர் பெறறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகமா இருக்கு. U2I2 இப்போ வரைக்கும் டார்மெண்டா தான் இருக்கு. பட் யுஏஇக்கு இது ஒரு சர்வைவல் பிரச்சனை. என்னதான் இவங்கெல்லாம் நட்பு நாடுகள் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு கூடிய ரைவல்ரி அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்துல தான் பாகிஸ்தானோடைய இந்த பிரசன்ஸை இஸ்ரேல் கம்ப்ளீட்டா நிராகரிச்சிருக்காங்க. இவங்க என்ன கெஞ்சினாலும் இவங்களோட அளவு உயரம் என்னன்றத எல்லாருமே அறிவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பார்க்குறாங்க. ஸோ பயங்கரவாத நாட்டை நிராகரிச்ச இஸ்ரேலுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெயன்.